வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி நம்ம ஒரு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழிப்பணியாரத்துக்கு நம்ம தோசை செய்கிறோம் இல்லையா, அந்த மாவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதை முதல்ல நம்ம தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, கூட நீங்கள் கடலைப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கடுகு, உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் சிவந்த பிறகு நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. குழிப்பணியாரம் கடலைப்பருப்பு நான் சேர்த்துட்டேன். அதாவது 2 தேக்கரண்டி உளுந்துன்னா 1/2 தேக்கரண்டி தான் நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கியது ஒரு 4லிருந்து 5 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அது ஒரு இளஞ்சிவப்பு நிறம் வரும் வரைக்கும் நம்ம லேசாக இளந்தீல வச்சு வதக்குவோம். கறிவேப்பிலை பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நான் சேர்க்கலை. எப்போவும் மாதிரி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தேவைன்னா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் மெலிதாக நறுக்கி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசைக்கு நம்ம எப்போவுமே அந்த புழுங்கலரிசி உளுந்து போட்டு கொஞ்சம் வெந்தயம் தனியாக ஊற வச்சு முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அரைப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு தோசை சுவையாக இருக்கும், நல்ல ஒரு சிவந்த நிறத்தில் வரும். வதங்கின பிறகு சூடில் உடனே அதில் கொட்டிடாதீங்க. கொஞ்சம் ஆறின பிறகு அதில் நல்லா கொட்டிடுங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கிறது, கடாயில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வழித்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஆறின பிறகு நம்ம சேர்த்துப்போம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் லேசாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மாவுக்கு எப்போவுமே சோடா இதெல்லாம் சேர்க்கறது கிடையாது. அரிசி, அதாவது இட்லி மாவு, நம்ம தோசை மாவெல்லாம் எப்படி அரைக்கிறது அப்படின்றது இன்னொரு முறை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு குழிப்பணியாரம் சட்டி நம்ம வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய், நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருக்கணும், அப்போ தான் அது ரொம்ப குழிப்பணியாரம் நல்ல முருகல் தன்மையோடு ரொம்ப நல்லா வரும். நிதானமாக ஒரு குழியிலையும் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 7-8 நிமிடம் மிதமான தீயில வைங்க. ஒரு 10 நிமிடமே மிதமான தீயில வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிடம் இளம் தீயில வச்சிங்கன்னா நல்லா அது குழிப்பணியாரம் நல்லா முருகலாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இல்லைனா ரொம்ப மிருதுவாக இருக்கும். முருகலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மூடி போட்டு மூடி இதை பாருங்கள், மிதமான தீயில நல்லா இருக்கட்டும். ஒரு 8 நிமிடம் தாராளமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இளந்தீயில 5 நிமிஷம் விட்டுடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அவசரமாக செஞ்சோம்னா அதனுடைய முழு தன்மை நமக்கு, அந்த சுவை நமக்கு கிடைக்காது. பாருங்கள், நல்ல இளந்தீயில 5 நிமிடம் வச்சதால் நல்ல ஒரு முருகல் தன்மையோட நல்ல நிறம் மாறி நல்லா வந்திருக்கு. பெரியவங்க, குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த குழிப்பணியாரம்லாம் செய்யும் பொழுதே நம்ம செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பிக்கணும். சூடாக சாப்பிட்டா தான் இது நல்லா இருக்கும். அதனால் திரும்பியும் அதை திருப்பி விட்டு ஒரு 3 நிமிடம் இருந்தால் போகிறோம் நமக்கு. இதற்கு வேர்க்கடலை சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வேர்க்கடலை சட்னி அடுத்த முறை நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.